அபிகம்ய சம்யகனகா சுமேதசஹ யதி சக்கரவர்த்தி பத பத்ம பத்தனம் ஹரிபக்திதாஸ்ய ரசிகா பரஸ்பரம் கிரய விக்ரயார்ஹ தசயா சமிந்ததே. பேசுவார் அடியார்கள் எம் தம்மை விற்கவும் பெறுவார்களே என்று அடியார்களுடைய அரும்பெருமை சொல்லப்பட்டது. ராமானுஜன் அடியார்கள் அரும்பெருமை சொல்லப்பட்டது. யதி சக்கரவர்த்தி பத பத்ம பட்டணம் என்பதற்கு மகான்கள் இங்கே வெகு சுவாரஸ்யமானது ஒரு அர்த்த விசேஷத்தை காண்பிக்கிறார்கள். அதாவது யதிராஜருடைய திருவடித்தாமரைகளாகிற நகரத்தை அடைந்ததான மகனீயர்கள் என்பதாக பொருள் அல்லவா. இந்த இடத்தில் ஒரு சுவாரஸ்யத்தை பெரியோர்கள் சொல்லுவது உண்டு. என்னவென்றால், வாஸ்து சாஸ்திரம் என்பதாக தற்காலத்தில் மிக பிரசித்தமாக அவரவர்கள் சொல்லி வருகிறார்கள் அல்லவா. இது ஒரு சாஸ்திரம். இந்த சாஸ்திரத்தை குறித்ததான பல குறிப்புகள் நம்முடைய இதிகாச புராணங்களில் காண்பிக்கப்படுகின்றன. ஒரு நகரத்தை எப்படி நிர்ணயம் செய்ய வேண்டும், நிர்ணய சிந்து, தர்ம சிந்து முதலான நூல்களில் ஒரு நகரத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், ஒரு கிராமத்தினுடைய அமைப்பு எப்படி இருக்க வேண்டும், அந்த கிராமத்தில் எந்தெந்த இடத்தில் என்னென்ன குடியிருக்க வேண்டும் என்பதான சில வியவஸ்தைகள் செய்யப்பட்டிருக்கின்றன. இவையெல்லாம் உன்னதமானது ஒரு விஷயத்தை நமக்கு காண்பிக்கக்கூடியது. ஆனால் தற்காலத்தில் அதையெல்லாம் நன்கு தெரிந்தவர்கள் தெளிந்தவர்கள் இருக்கிறார்களா என்பது ஒரு கேள்விக்குரிய விஷயம். தெரிந்தவர்கள் சொல்வதை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அப்பொழுது அந்த நகரமானது நிர்மாணிக்கப்படும் பொழுது அந்த நகரத்தை தாமரை மொக்கு அல்லது தாமரை புஷ்பம், அந்த தாமரை வடிவில் ஒரு நகரம் நிர்மாணிக்கப்பட்டது என்றால் அந்த நகரத்தில் எல்லா செல்வங்களும் நிறைந்திருக்கும் என்பது சாஸ்திரம். ஒரு நகரத்துடைய அமைப்பு, அந்த அமைப்பை குறித்ததான சாஸ்திரம் தெளிவுறுத்தும் பொழுது தாமரை போன்றதொரு வடிவில், தாமரை மலர்ந்திருப்பதை போன்றதொரு வடிவில் நகரமானது நிர்மாணிக்கப்பட்டிருந்தது என்றால் அந்த நகரத்தில் எல்லா விதமான செல்வங்களும் நிறைந்திருக்கும் என்பது. அங்குள்ளவர்கள் பரமசௌக்கியமாக வாழ்வார்கள். அங்குள்ளவர்களுக்கு வியாதியோ துர்பிக்ஷமோ பயமோ முதலானவைகள் ஏற்படவே ஏற்படாது. அவர்கள் விரும்பிய பலனை அடைவார்கள். நல்ல மேலானது ஒரு இன்பம் அவர்களுக்கு கிடைக்கும் என்றெல்லாம் அங்கே சாஸ்திரம் காண்பிக்கிறது. தற்பொழுது ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடி தாமரை என்பதை ஒரு நகரமாக்கி விட்டார் அல்லவா. யதி சக்கரவர்த்தி பத பத்ம பட்டணம் என்று அந்த ஸ்ரீபாஷ்யக்காரருடைய திருவடி என்பது ஒரு நகரம். அந்த நகரத்தில் இருப்பவர்கள் யார்? ஹரிபக்திதாஸ்ய ரசிகாக சமிந்ததே. அவர்கள் எல்லோரும் அந்த ஹரிபக்தியில் தோய்ந்தவர்கள். எம்பெருமானிடத்திலும் எம்பெருமானாரிடத்திலும் அதிசயித்தமான ஒரு பக்தியை உடையவர்கள். அப்பேற்பட்டதான பாகவதத்தவர்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்து கொண்டார்களே ஆனால் அவர்கள் தங்களை இட்ட வழக்காக்கிக் கொள்வார்கள். அதாவது இந்த ஒரு பிரமாணத்தை அடியேன் இதே ராமானுஜ வைபவத்தில் பலமுறை சொல்லியிருக்கிறேன், இருந்தும் மறுபடியும் சொல்லுகிறேன். ஆராதனானாம் சர்வேஷாம் விஷ்ணோர் ஆராதனம் பரம் தஸ்மாத் பரதரம் புரோக்தம் ததிய ஆராதனம் மதம். இந்த ஸ்லோகத்தினுடைய உள்ளுரை பொருளை ஆராய்ந்து பார்த்தால் என்ன பொருள்? எல்லா தெய்வங்களுக்கு செய்யக்கூடியதான ஆராதனையை காட்டிலும் விஷ்ணுவிற்கு செய்யக்கூடிய ஆராதனை என்பது மிக முக்கியமானது. அந்த விஷ்ணு ஆராதனத்தை காட்டிலும் மிக முக்கியமானது என்ன? விஷ்ணுவை சார்ந்த அடியார்கள் இருக்கிறார்களே பாகவதத்தவர்கள், அவர்களை நாம் போஷிப்பது. ஒரு ராஜாவினிடத்தில் நாம் காரியத்தை சாதிப்பதற்காக செல்கிறோம். ஒரு ராஜா, ஒரு பிரபு, அந்த பிரபுவினிடத்தில் நாம் எதையோ ஒரு உதவியை எதிர்பார்த்து செல்கிறோம். செல்லும் வழியில் அந்த பிரபுவினுடைய குழந்தை அது சேற்றில் விளையாடிவிட்டு நாம் ஒருவரை பார்த்து மிகுந்த சந்தோஷத்துடன் நம்மை பார்த்து ஓடி வருகிறது. அந்த சேற்றில் விளையாடிவிட்டு அழுக்கடைந்ததான அந்த குழந்தையை பார்த்து அருவருத்து நாம் சற்றே ஐயோ இந்த குழந்தையை எடுத்துக்கொண்டால், இதை நாம் தூக்கி கொண்டால் நம் மீது அழுக்கு படிந்து விடுமோ என்னும் எண்ணத்தினாலே நாம் அந்த குழந்தையை உதாசீனம் செய்கிறோம். அப்பொழுது மாடியிலிருந்து பார்க்கும் அந்த பிரபு, என் குழந்தையை உதாசீனம் செய்பவன் என்னிடத்தில் உதவி பெற முடியுமோ, நான் இவனுக்கு எப்படி உதவி செய்வேன்? நிச்சயம் செய்ய மாட்டேன் என்பதாக தீர்மானித்திருப்பான் அல்லவா. அதுபோன்று தான் எம்பெருமான் அடியார்களை உதாசீனம் செய்து அவனிடத்தில் நாம் சென்றோமேயானால் எம்பெருமானுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்காது என்பதைத்தான் காண்பிக்கிறார்கள். இதற்கு புருஷார்த்த காஷ்டா என்பதாக பெயர். காஷ்டை என்றால் எல்லை நிலம், ஆங்கிலத்தில் பவுண்டரி என்பதாக சொல்கிறோம் அல்லவா, பார்டர். அந்த பகவத் தாஸ்யத்துவம், பகவானுக்கு நாம் அடிமைப்பட்டவர்களாக இருப்பது என்னும் நிலையானது அது பாகவத தாஸ்யத்துவம், பாகவதோத்தமர்கள் பரியந்தம் நாம் அனுசந்திக்க வேண்டும் என்பதைத்தான் நம்முடைய பூர்வாச்சாரர்கள் வலியுறுத்துகிறார்கள். ஆகையால் இங்கே யதிராஜனுடைய சம்பந்தத்தை பெற்றவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? அவர்கள்
கிரயவிக்கிரயார்க தசையா சமிந்ததே, ஒருத்தருக்கொருத்தர் பாகவத பிரதிபத்தியில் தோய்ந்தவர்கள். அடியார் அடியார் அவர்தம் அடியார் அவர்தம் அடியார் தொத்பிருத்திய பிருத்திய பரிசாரக பிருத்திய பிருத்திய பிருத்தேஷு பிருத்திய இதுமாம் ஸ்வரலோகநாத என்று முகுந்தமாலையில் ஆழ்வார் அருளி செய்தபடியாக இப்படி தங்களை அடியார் அடியார் அடியாராகத்தான் காண்பித்துக் கொள்வார்கள். எஸ் சப்த பர்வ வியவதான துங்காம் சேஷத்வ காஷ்டாம் அபஜன் முராரேஹே தஸ்யாபி நாமோத்வஹனாத்வயைவ லகு கிருதோ பூச்சடகோபசூரேஹே சூரிஹி என்பதாக சுவாமி ஸ்ரீ வேதாந்த தேசிகன் பாதுகாசகஸ்திரத்தில் காண்பிக்கிறார். ஒருத்தருக்கு நாம் அடிமைப்பட்டவர்கள், அவர் மேலானவர், நாம் அவருக்கு கீழ்ப்பட்டவர். ராமானுஜருடைய 5 கட்டளையில் கடைசியில் சொல்லக்கூடிய கட்டளை என்ன? இவன் தன்னை சேர்ந்தவன் என்ற அபிமானத்திற்கிற ஒரு ஸ்ரீவைஷ்ணவன் பக்கலிலே வர்த்தித்தல். நீ யாரப்பா என்று கேட்டால் அடியே அந்த சுவாமியை சேர்ந்தவன் என்று சொல்லுவதுதானே. அதற்குத்தான் பாகவத பாரதந்திரம் என்பதாக பெயர். பாகவத பாரதந்திரம் என்பதாக பெயர். ஒரு பெரியோருக்கு நாம் ஆட்பட்டவர் என்பதை எப்படி வெளிப்படுத்துவது? அமலன் ஆதிப்பிரான் அடியாருக்கு என்னை ஆட்படுத்தும் விமலன் என்கிறார் திருப்பாணாழ்வார். லோகசாரங்கமா முனிவரின் திருத்தோள்களில் ஏறி அமர்ந்து கொண்டு அந்த முனிவர் கீழே இருக்கிறார். அவர் என்னை தோள்களில் சுமந்து கொண்டிருக்கிறார். நான் உயர்ந்தவன், அந்த முனிவர் கீழே இருக்கிறார் என்னும் இருமாப்புடன் சொல்லாமல் அந்த முனிவர் சொல்லும் வார்த்தையை, லோகசாரங்கமா முனிவர் சொன்ன வார்த்தையை கேட்க வேண்டியனுடைய பொறுப்பு பெருமானுடையதான நியமனம். அந்த பாகவதமருக்கு அடியனை தாசனாக்கி வைத்தான், ஆகையால் நான் அவருடைய தோள்களில் ஏறி அமர்ந்திருக்கிறேன் என்று அடியாருக்கு என்னை ஆட்படுத்தும் விமலன் என்கிறார் அமலநாதிபிரான் பாசுரத்தில் திருப்பாணாழ்வார். ஆகையால் இப்பொழுது ஒரு பெரியவருக்கு, ஒரு மகாத்மாவிற்கு நாம் தாசபூதர்கள் என்னும் நிலையை எவ்விதம் வெளிப்படுத்துவது? அதற்கு சாஸ்திரத்தில் பல நிலைகள் காண்பிக்கப்படுகின்றன. என்ன தெரியுமா? முதலில் ஒரு பெரியவர், அவரை குறித்து நாம் ஒரு தனியன் எழுதுவது. அதன் பிறகு ஒரோ விந்யஸ்தம் அக்ஷரம், மார்பில் அவருடைய நாமத்தை நாம் பச்சை குத்திக் கொள்வது. அதுபோன்று தன் நாமவகனம் செய்வ, அவருடைய திருநாமத்தை நாம் நமக்கு வைத்துக் கொண்டு அவருக்கு தாசபூதனாய் காண்பித்துக் கொள்வது. இப்படி ஒருத்தருடையத்தில் நமக்கு இருக்கும் ஒரு பெருமையை, அந்த பெருமிதத்தை வெளிப்படுத்துவதற்கு பல வகைகள் இருக்கின்றன. முதலில் அவர் விஷயமான ஸ்லோகங்களை அருளிச் செய்வது, அதற்குத்தான் தனியன் அல்லது ஆச்சாரியனின் துதிப்பாளர் என்பதாக பெயர். அடுத்தது உரோவின்யஸ்தமக்ஷரம் என்று அந்த பத்யம் அங்குலி விச்சேதகா, தனியன் ஏற்றுவது. அங்குலி விச்சேதகா, ஏகலைவனைப் போல அவருக்கு நம்முடைய அவயவத்தை, விரலை வெட்டி காணிக்கையாக செலுத்துவது. உரோ விந்யஸ்தமக்ஷரம், மார்பில் அவர் திருநாமத்தை பச்சை குத்திக் கொள்வது. தன் நாமவகனம் செய்வ, அவர் பெயரை நாம் வைத்துக் கொண்டு அவருக்கு தாசபூதனாய் நம்மை காண்பித்துக் கொள்வது. இந்த 4 வழிகள் ஒரு பெரியாருக்கு நாம் ஆட்பட்டவர்கள் என்பதை காண்பிக்கின்றன. ஆனால் அங்குலி விச்சேரம் உரோ விந்யஸ்தமக்ஷரம், விரலை வெட்டிக் கொள்வது, மார்பில் பச்சை குத்திக் கொள்வது, மார்பிலோ கைகளிலோ பச்சை குத்திக் கொள்வது என்பது ராஜச தாமசமான காரியம். இந்த காரியத்தை பெரியோர்கள் ஆதரிக்கவே மாட்டார்கள். இப்படி ஒரு காரியத்தை செய்வதற்கு அவர்கள் ஒப்புக்கொள்ளவே மாட்டார்கள். அதற்கு பதிலாக என்ன செய்யலாம்? பத்யம், ஸ்லோகங்கள் இயற்றலாம். தன் ஆச்சாரியரான, தன்னுடைய பிராச்சாரியரான ஆளவந்தார்த்திரத்தில் தான் கொண்டிருக்கக்கூடியதான பகுமானத்திற்கு போக்குவீடாக சுவாமி ராமானுஜர் உயர்ந்த ஸ்தோத்திரங்களை அருளி செய்திருக்கிறார். தன்னுடைய பிரபந்தங்களில், கிரந்தங்களில் ஆளவந்தாரை பாடுகிறார். அதே போன்று சுவாமி தேசிகன் தன்னுடைய பிராச்சாரியரான யதிராஜராம் பகவத் ராமானுஜர் விஷயமாக இந்த ஸ்லோகங்களை அருளி செய்கிறார் அல்லவா? அடுத்தது, நாம் ஒரு ஸ்ரீவைஷ்ணவர் மற்றொரு ஸ்ரீவைஷ்ணவரை பார்த்தால், வைஷ்ணவோ வைஷ்ணவம் திருஷ்டுவா தண்டவத் பிரணமேத் புவி, ஒரு வைஷ்ணவன் மற்றொரு வைஷ்ணவனை பார்த்தால் நெடுஞ்சான்கடையாக விழுந்து வணங்க வேண்டும். அப்பொழுது என்ன சொல்லுகிறோம்? அடியேன் ராமானுஜ தாசோஸ்மி, அடியேன் ராமானுஜ தாசோஸ்மி, நான் ராமானுஜதாசன், நான் ராமானுஜதாசன் என்று நம்மை ராமானுஜதாசனாக வெளிப்படுத்திக் கொள்கிறோமே. இதுதான் சுவாமி யதி சக்கரவர்த்தி பத பத்ம பட்டணம் கிரய விக்கிரயார்க தசையா சமிந்ததே. தங்களை தாசர்களாகவே எந்த ஒரு ஸ்ரீவைஷ்ணவனாக இருந்தால் கூட அந்த ஸ்ரீவைஷ்ணவன் மேன்மையுற்றவனாகவே, தான் அவர்களுக்கு அடிபணிந்திருப்பவனாகவே நினைத்திருப்பதுதான்
உத்தமமான ஸ்ரீ வைஷ்ணவ லட்சணம். அந்த லட்சணம் பொருந்திய மகனீயர்கள் எங்கு வசிக்கிறார்கள்? யதிராஜருடைய திருவடித்தாமரைகளாகிறதான அழகியதான நகரத்தில் அவர்களுடைய வாசம் ஏற்பட்டிருக்கிறது. அந்த மகான்கள் எத்தகையவர்கள்? இதனை சுவாமி தேசிகன் சாதிப்பார். சந்த ஸ்ரீரங்க பிருத்வீஷ சரணத்ராண சேகராஹ ஜயந்தி புவனத்ராண பதபங்கஜரேணவஹா நாதனை நரசிங்கனை நவின்றேற்றுவார்கள் உழக்கிய பாரதூளி படுதலால் இவ்வுலகம் பாக்கியம் செய்ததுவே என்று கொண்டாடுகிறார். இந்த பாகவதத்தமர்கள் உன்னித்து மற்றொரு தெய்வம் தொழால் அவனை அல்லால் என்று எம்பெருமானை தவிர்த்து வேறு எந்த தெய்வத்தையும் தங்கள் ஹிருதயத்தில் எப்பொழுதும் நினைக்காதவர்கள். அப்பேற்பட்டதான மேலான மகாத்மாக்களுடைய சஞ்சாரத்தினாலே அவர்கள் இந்த பாரத தேசம் முழுவதும் சஞ்சரிக்கக்கூடிய கால விசேஷத்தினாலே காரணத்தினாலே அன்றோ அவர்கள் உழக்கிய பாத தூளி அவர்கள் திருவடி துகளினாலே இந்த உலகம் பாக்கியம் செய்திருக்கிறது. இந்த உலகம் புண்ணியத்தை அடைந்திருக்கிறது. ஆம், ஸ்ரீ வைஷ்ணவர்களுடைய திருவடி துகள் இந்த பூமியெங்கும் பறந்திருப்பதினால் அன்றோ இந்த உலகம் பாக்கியத்தை பெற்றிருக்கிறது. அத்தகைய ஸ்ரீ வைஷ்ணவர்களுக்கு நாம் அடியார்கள். அவர்களுக்கு என்னை ஆட்படுத்தும் விமலன் என்று அடியனாக்கி வைத்திருக்கிறான். இந்த ஒரு தாஸ்ய ரசிக்கத்துவம், அதிலும் ஒரு ராசிக்கம், அதிலும் ஒரு பெருமை, அதையும் ஒரு அனுபவமாக அனுபவிப்பவர்கள் யார்? யதிராஜரின் திருவடி தாமரைகளில் இருக்கும் அந்த ஆச்சாரியர்கள் தான் என்பதை இந்த ஸ்லோகத்தில் தெளிவுறுத்துகிறார். அபிகம்ய சம்யகனகா சுமேதசா யதி சக்கரவர்த்தி பத பத்ம பட்டனம் ஹரிபக்திதாஸ்ய ரசிகாः பரஸ்பரம் கிரய விக்ரயார்ஹ தசயா சமிந்ததே.